நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு 3 T20 முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு T20 மழையால் விளையாடல, ரத்தாயிருச்சு. செகண்டு T20 நான் சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு. தேர்டு T20யும் நான் சொன்ன ரிசல்ட் தான் வந்துருந்துச்சு. அதாவது என்னென்னா வின்னிங் ரிசல்ட் மட்டும்தான் மாறி இருந்துச்சு. மற்றபடி ரெண்டு கேப்டனுக்குமே சுமாராக தான் இருக்குது. இந்த மாதிரி புதன் வக்ரமானதுனால யாதவ் அவருக்கு ஆபத்து இருக்குது. அதாவது மேட்ச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது நடந்துக்கிட்டு இருக்கும்போதோ அவர் அடிபட்டு வெளியில் போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100% நடந்திருக்கு. அவர் அடிபட்டு அவரால் நடக்க முடியாமல் தூக்கிட்டு தான் போனாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கல. நான் அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச்சு 11 மணிக்கு இருந்ததுனால நான் அது சம்மந்தமாக கணிக்கிறதுக்கு போயிட்டேன். அதனால் நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கல. நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு. இது முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். நிறையா பேர் கமெண்டில் போடுறீங்க ஜோதிடம் பொய்யாயிரம் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேறு அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருக்கேன். மேட்ச் நடக்கிறது சவுத் ஆப்ரிக்காவில், அது ஒரு மூலையில் ஒரு தீவில் நடக்குது. இப்போ இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அதை கணிச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தினால் மட்டும்தான் அதை முடியும். ஜோதிட ரீதியான கணிப்பு அப்படிங்கிறது ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்களுக்கும் தெரியும். ஜோதிடம் என்றைக்குமே பொய்யாகாது. இப்போ நான் நீ பழைய மேட்ச்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயும் இவர் அடிபடுவார் அவர் அடிபடுவார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அன்றைக்கி கிரக அமைப்பு நான் சுமாராக இருக்கோ அதை நான் தைரியமாக சொல்லிடுறேன். ஆனால் நடக்காமல் போனதில்லை இது வரைக்கும். இப்போ வேர்ல்டு கப் மேட்ச்லேயே 2 இது மாதிரி சொல்லியிருந்தேன். 2 பவுலர் பேரை சொல்லியே சொல்லியிருந்தேன். 2 பவுலர் கையில் அடிபடும் வெளியில் போவாங்கன்னு. திரும்ப அதே மாதிரி 2 பவுலர் நான் சொன்னேன். யார் பேரை சொன்னோன்னா அந்த 2 பவுலருமே அடிபட்டு போயிட்டு திரும்ப வந்தாங்க. அதனால் நம்பிக்கையோடு பாருங்கள் வீடியோ. அதாவது ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க பாருங்கள். இல்லை சும்மா வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னு வீடியோவை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு வீடியோவை பார்க்குறவங்களும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. இப்போ கமெண்ட் போடும்போது அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எதுவும் ஒரு மாதிரி போடாதீங்க. அஸ்ட்ராலஜி பொய்யானது அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சொல்லிட்டேன், இது ஜோதிட ரீதியான கணிப்பு தான். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே வீடியோ போட்டுக்கிட்டேன். எந்த இடத்துல விளாட்றாங்களோ அந்த இடத்துக்கு ஜாதகம் பார்க்குறோம். நம்ம பிளேயர்ஸுக்கு ஜாதகம் எடுத்து அவங்களுடைய பலன் என்னவோ அதுபடி தான் அன்றைக்கி மேட்ச்லாம் சொல்கிறோம். நேற்று மேட்ச் ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது தேர்டு T20 ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வரைக்கும் யாதவ் கேப்டனாக இருந்தார். செகண்ட் இன்னிங்ஸு ஜடேஜா கேப்டனாக மாறிட்டார். அப்போவே ரிசல்ட் மாறிடுச்சு. அப்படித்தான் போயிடுச்சு. ரிசல்ட்டு போனதை பற்றி நான் வருத்தப்படலை. நான் சொன்னது நடந்திருக்கு. இன்னொன்று இந்தியா வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி தான் இருக்கும். அதனால் வீடியோ தொடர்ந்து முழுமையாக கேளுங்க. கமெண்ட்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதில் சில நேரங்களில் தவறு வரும்னா அது என்னுடைய தவறாக இருந்தால் தானே தவிர ஜோதிடம் தவறாகாது. நான் கணிக்கிறதுலையோ ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சம்மந்தமாக நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எழுதிக்கிட்டு இருப்பேன் பிளேயர்ஸு. இடையில ஒரு ஜாதகம் சம்மந்தமாக பேச வேண்டிய ஒருத்தர் கால் பண்ணுறாருன்னா அதை அட்டன் பண்ணிட்டு திரும்ப நான் அதில் உட்காந்து அந்த விட்டதுலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் மாறி கூட வந்துடும். திரும்ப நான் செக் பண்ணாமல் கூட வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோ மறுபடியும் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். இதை உடனே அப்டேட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெலகிராமில் லிங்க் பழைய டெலகிராம் தான். அதே நேமில் அதே ஏற்கனவே லிங்கில் இருக்கவங்க ஒரு 1500 பேர் இருக்கீங்க. அவங்க அப்படியே இருக்கலாம். டெலகிராம் லிங்கு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். திரும்ப நீ அதில் வந்தாலும் நீ அந்த பழைய இதில் தான் வரும், டெலகிராமில் தான் வரும். அதனால் ஒன்றும் வேறு டெலகிராம் லிங்கெல்லாம் கிடையாது. லிங்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு நியூமராலஜி படி அன்றைக்கி சேஞ்ச் பண்ண பண்ணியிருக்கேன். மற்றபடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இப்போ 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி நம்ம நாட்டு நேரப்படி 1:30 மணிக்கும் ஜோகன்னஸ்பர்க் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே 10 மணி காலையில். அன்றைக்கி மழை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் யார் விளாடுவாங்க அப்படிங்கிறது ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராகுல் அவர் தான் கேப்டன், சாம்சன், கெய்க்வாட், ஐயர், சிங், படிட்டர், சுதர்சன், சுந்தர், பட்டேல், அதுக்கப்புறம் யாதவ், சிங், சஹர், குமார், சஹல், கான் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுத் ஆப்ரிக்காவில் எய்டன் மார்க்ரம் அவருடைய தலைமையில் கிளாசன்,
வெர்யன், டி மில்லர், ஆர் ஹென்ரிக்ஸ், ஆர் வேண்டர் டிசான், டி ஜோர்சி, ஏ மார்க்ரம் அதை சொல்லியாச்சு, ஏ ஃபெக்லுக்வாயோ, டபிள்யூ முல்டர், எம் மபோக்வானா அப்படி. அதுக்கடுத்து கே மகாராஜ், டி சம்சி, எல் வில்லியம்ஸ், ஓ பாட்மேன், என் பர்ஜர் இவங்கெல்லாம் விளாட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மொத்த ஸ்குவாட். ஆனால் சில வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இந்தந்த பிளேயர்ஸ் தான் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி பிளேயிங் 11 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து எடுத்து தான் நான் வந்து ரிசல்ட் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறனால லைனப்பில் யாராவது சேஞ்சஸ் வரலாம். அதனால் அப்படியே எடுத்துக்கிறாமல் நீங்கள் லைனப் விட்டதுக்கப்புறம் பார்த்துக்குறங்க, க்ரௌண்டையும் பார்த்துக்குறங்க. நல்ல ஸ்கோர் வரக்கூடிய க்ரௌண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறப்ப ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது அன்றைக்கி உண்டான கிரக அமைப்புகளும். அன்னைக்கு அதாவது 17/12/2023 அன்னைக்கு சந்திரன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு 2 மணி நேரம் வந்து சந்திரன் மகரத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கும்பத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் மேட்ச் இன்னிங்ஸு ஃபுல்லாக முடிகிற வரைக்குமேவும் கும்பத்துலேயும் இருக்கார். அப்போ 4 நாள் 8 மணி நேரம் அப்படின்னாக்க 2 மணி நேரம் சந்திரன் வந்து மகரத்துலேயும் மிச்சம் 6 மணி நேரம் கும்பத்துலேயும் நிற்கிறார். இது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். அது என்னங்கிறத நான் முழுமையாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா கேஎல் ராகுல், ஆர் கெய்க்வாட், ஆர் சிங், எஸ் ஐயர், எஸ் சாம்சன். இந்த எஸ் ஐயர் வந்து நான் சொல்கிற வருஷப்படி இருந்தால் எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பனராக இறங்குறாரு எஸ் ஐயர் அப்படின்னா அது கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்கும். அது எப்படிங்கிற பார்த்துக்கிறேன். ஓப்பனராக இறங்குனா நீங்கள் எடுத்துக்கிறங்க. இப்போ நான் சொல்கிற லைனப் படி வந்தார்னா எஸ் ஐயர் எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் கே யாதவ், ஏ கான், டி சகர் இவங்களை எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ மார்க்ரம், ஆர் ஹென்ரிக்ஸ், ஆர் வேண்டர் டிசான், ஹெச் கிளாசன், டபிள்யூ முல்டர், கே மகாராஜ், எல் வில்லியம்ஸ் இவரை எடுத்துக்கலாம். மொத்தம் 15 பேர் சொல்லியிருக்கேன். கூட ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கேன். இப்போ 14 பேர் சொல்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறனால யார் யார் வருவா என்னங்கிறது தெரியாதனால 15 பேர் சொல்லியிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் டீமை எடுத்துக்கலாம். இப்போ இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிடும். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடும். அப்படித்தான் இருக்குது கிரக அமைப்புகள். 2 இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு விக்கெட் வந்து பெருசாக விழுகாது. விழுந்தால் இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு விக்கெட் விழுகலாம். அப்புறம் இருக்கக்கூடிய 2 பிளேயர் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் கொண்டு போவாங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும். அது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் ஃபீல்டிங் பண்ணாலும் அதுதான். அதே அது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இல்லை செகண்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த 2 மணி நேரம் விக்கெட் எதிர்பார்க்க முடியாது பெருசாக. ஆனால் அடுத்தடுத்து விக்கெட் விழுக ஆரம்பிச்சிடும் அடுத்த 2 மணி நேரம். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்கிறது ஓடிங்கிறனால 4 மணி நேரம் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் விக்கெட்டு பெருசாக விழுகாது அப்படி எடுத்துக்கிறங்க. ரெண்டாவது 2 மணி நேரம் விக்கெட் விழும். அப்போ 10 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குதுன்னா 12 மணி வரைக்கும் விக்கெட் விழுகாது. விழுந்தால் ஒரு விக்கெட் அந்த மாதிரி விழுவும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த 2 மணி நேரத்தில் ஆல் அவுட் ஆயிரும். அதே மாதிரி 2 டீம்லேயுமே பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் இதே அமைப்பு தான். அப்போ 2 டீம்லேயுமே ஆல் அவுட் வர மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ மேட்ச்சு க்ளோஸாக போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறங்க. மேட்ச் வந்து க்ளோஸாக போகும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். அப்படி தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெதர் ரிப்போர்ட் பார்த்தேன், மழை இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதனால் மேட்ச் க்ளோஸாக போகும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். கொஞ்சம் மேட்ச் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஏ மார்க்ரம், ஆர் ஹென்ரிக்ஸ், ஆர் வேண்டர் டியூசன், ஹெச் கிளாசன், டி மில்லர், டபிள்யூ முல்டர், கே மகாராஜ், எல் வில்லியம்ஸ், கே யாதவ், ஏ கான், ஏ சிங். இந்தியாவில் வந்து பவுலர் சொல்லிட்டேன். இந்தியாவில் வந்து கேஎல் ராகுல், ஆர் கெய்க்வாடு ஓப்பனராக, ஆர் கெய்க்வாடும் எஸ் ஐயரும் ஓப்பனராக இறங்குனாங்கன்னா எடுத்துக்கிறங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்கா ரன் அவுட் ஆகிறதுக்கு 2 பேருமே ரன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரே ஓவரில் 2 பேருமே, அதாவது ஆர் கெய்க்வாடும் எஸ் ஐயரும் இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது இறங்குனாங்கன்னா, ஓப்பனராக இறங்குனாங்கன்னா
இந்த 2 விக்கெட் விழுந்து ரன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா ஓரளவுக்கு ஒரு 30-40 பாயிண்ட் எடுத்துகிட்டு ரன் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்து 2 பேரும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஒரு யார் வரலையோ யார் கைக்குவாடோ அல்லது எஸ் ஐயரோ லைனப்பில் இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கிறங்க. அப்படி பண்ணிக்கிறங்க. டி வர்மா, ஆர் சிங், எஸ் சாம்சன். இப்போ இதில் 15 பேர் சொல்லிட்டேன். இதில் யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியாச்சு. இதில் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கெட் கீப்பர் 3 பேருமே பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஆடுறாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன். சவுத் ஆப்பிரிக்காவில் ஹெச் கிளாசன். ஆமாம், அந்த 3 பேருமே பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு மாதிரி எடுத்துங்க விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் யார் யார் சிறப்பு அப்படின்னா ஆர் கெய்க்வாட், ஆர் சிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்காவில் ஆர் வேண்டர் டியூசன். அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு அப்புறம் திருப்பி கடைசியாக வருவார். அப்படி ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இன்றைக்கி ஃபீல்டிங் பண்ணாலும் பேட்டிங் பண்ணாலும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 10-12 ஓவர் விளாண்டாரு அப்படின்னாக்க இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி போயிடுவார். போயிட்டு அப்புறம் கடைசி ஒரு 15 ஓவர் இருக்கும்போது ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான், நடக்குதான்னு பார்ப்போம். ஆர் வேண்டர் டியூசன் அவருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி அசம்பாவிதங்களோ அடியோ அந்த மாதிரி யாருக்கும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இவர் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்துக்குருவான். ஆர் ஹென்ரிக்ஸ் அவர் எடுத்துக்கலாம். அவர் பேட்ஸ்மேனில் இவங்க 2 பேரும் எடுத்துக்கலாம். டி மில்லர் சுமாராக தான் இருக்குது. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபீல்டிங் பண்ணால் எடுக்க வேணாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ முல்லர் அவர் சிறப்பான ஆட்டம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்கெட்டும் எடுக்கிறாரு, ரன்னும் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பவுலரை பொறுத்த வரைக்கும் கே மகாராஜ், எல் வில்லியம்ஸ் இவங்க 2 பேருமே எல் வில்லியம்ஸ் ரன்னு ப்ளஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலரில் இந்தியா டீமில் பவுலரில் பார்த்தோன்னா கே யாதவ், ஏ கான் இவங்க 2 பேருக்கும் நல்ல வாய்ப்பு விக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் கடைசியாக சொன்ன லிஸ்ட்டை இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் பேசினேன் இல்லை, இதை கூட நீங்கள் லிஸ்ட்டாக எடுத்து இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது 2 டீம்லேயும் விக்கெட் கீப்பர் யாருக்கு சிறப்பு, பேட்ஸ்மேனில் யாருக்கு சிறப்பு, ஆல்ரவுண்டரில் யாருக்கு சிறப்பு. ஆல்ரவுண்டரில் மார்க்கரமும் சேர்த்துக்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் தான் சிறப்பாக இருக்குது. இந்தியாவுடைய ஆல்ரவுண்டர் 2 பேர் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதனால் எப்படின்னு பார்த்துக்கிறங்க. பவுலரில் யாருக்கு சிறப்பு அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறதுனால லைனப்பில் யார் வருவா என்னங்க தெரில. மேட்ச் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஃபுல் மேட்ச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுமையாக பார்க்கலாம், செகண்ட் இன்னிங்ஸும் முழுமையாக பார்க்கலாம். இது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு அடுத்த மேட்ச்சு நான் இதே மாதிரி வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். தொடர்ந்து பாருங்கள். டெலகிராம் லிங்க்கு அடிக்கடி கொடுக்க முடியல, அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.